மாமன்னன் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிரதர். ஒரு இடத்துல உட்காந்து மாரி என்ன சொன்னாரு, "டேய் எல்லாரும் உட்காருங்க. மாஸ்டர் பாடம் எடுக்கிறாரு பார்த்துட்டு போங்கடான்ட்டு" அப்படி சொல்லி தான் அந்த காட்சியே வச்சாங்க. நாங்க எல்லாரும் அதில நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே அப்படி நாங்க உட்காந்து யாரு வடிவேல் சார்லாம் கிடையாது. நாங்க சேர்ந்து நாங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்கும்போது, பகத் சார் வந்து அன்னைக்கு பின் ட்ராப் சைலன்ட் நைட் ஷூட் தான் போச்சு. இவரு சொல்றாரு, "சார் அப்படி பண்ணுங்க சார், இப்படி பண்ணுங்க சார்ன்னும்போது" பெரிய அது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? இன்னைக்கு வந்து கல்கட்டால போய் ஆக்டிங் கோர்ஸ் கத்துக்கிறாங்க. அப்படி இப்படிலாம் சொல்றாங்கல்ல. நம்ம கூட நடிக்கிற சக நடிகர்கள வந்து கூர்ந்து கவனிச்சாலே பெரிய கரெக்ட் தான். லெசன் அது. அந்த மாரி இவரு ஒரு பக்கம் ரியாக்ஷன் கேட்கறது, அவர் ஒரு பக்கம் ரியாக்ட் பண்றதுலாம் பயங்கரமா இருந்தது அதெல்லாம். அந்த பெரிய தோட்டத்துக்குள்ள தான் அந்த சேர் சண்டை ஆ. நடக்கும். அந்த சண்டையில வந்து பார்த்தீங்கன்னா, யார் இப்படி கண்ண இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க கண்ணுக்கு முன்னாடி கொசு அந்த கருப்பா ஒரு கொசு இருக்கும் ஆ. குட்டியா. அது ஒய்ன்னு வந்து அப்படி மொக்கும். அதெல்லாம் வந்து நோஸ் மேலயே, கண்ணு மேலயே பட்டுச்சுன்னா யாரா இருந்தாலும் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்கல்ல. இவங்க ஆக்ஷன் சொன்ன உடனே அந்த கொசு வந்துரும். எங்க வந்தா வரதோ தெரியாது. வடிவேலு சார் எப்படி எப்படியோ மேனேஜ் பண்ணினே இருப்பாரு. அது பகத் சார் கண்ணாண்ட வந்ததுன்னா, டப்புன்னு அப்படி திரும்புவாரு. வேற எதனா ஒரு ரியாக்ட் பண்ணுவாரு. வடிவேலு தான் சொல்லுவாரு, "கொசுக்கு முன்னாடிலாம் நடிக்கிறான்யா அந்த ஆளுன்னுவாரு." கீழ உட்காந்து அது பொய் சொல்ட்டாரு.